அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் கணித்திருக்கிறது. அரபிக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூரில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரில் நள்ளிரவில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. அண்ணா சாலை, எழும்பூர், 1000 விளக்கு, திருவல்லிக்கேணி, புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சிறுமுகை, காரமடையில் இரவில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதேபோன்று சென்னை பூந்தமல்லி, மதுரவாயல் பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் பகுதியில் இரவில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியதன் காரணமாக குரோம்பேட்டை GST சாலையில் மழை நீர் குளம் போல் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்றனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இடியுடன் கூடிய கனமழை சுமார் 1.5 மணி நேரமாக கொட்டி தீர்த்தது. கடை வீதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் தீபாவளி வியாபாரம் பாதிக்கப்பட்டது. தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டியதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 5 அருவி, பழைய குற்றாலம் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஆக்ரோஷமாக கொட்டும் நீர் குற்றாலம் சுவாமி சன்னதி பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நேற்று மாலை மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக திருவேங்கடம் சாலையில் மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் கலந்து தேங்கியதால் பொதுமக்கள் அவதியுற்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இடைவிடாமல் பெய்த கனமழை காரணமாக வியாபாரிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். ஒரத்தநாடு, மதுக்கூர், அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, ஈச்சன் விடுதி, திருவையாறு, பாபநாசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு இடைவிடாமல் மழை பெய்ததால் கடைவீதிக்கு வந்த மக்கள் அவதியுற்றதோடு வியாபாரிகளும் விற்பனை இல்லாமல் கலக்கமடைந்தனர். பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பூண்டி அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் ஆட்சியர் பிரதாப் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தீபாவளி திருநாளுக்கு மறுநாளான அக்டோபர் 21ஆம் தேதி பொது விடுமுறையாக அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தீபாவளிக்கு சொந்த ஊர் சென்று திரும்புவோரின் நலனை கருத்தில் கொண்டு 21ஆம் தேதி விடுமுறை நாளாக அறிவித்துள்ள தமிழ்நாடு அரசு அந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் வகையில் வரும் 25ஆம் தேதி பணி நாளாக அறிவித்திருக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்களால் பேருந்துகள், ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளில் இடம் பிடிப்பதற்காக முந்தியடித்து ஏறிய பயணிகள் கதவுகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். தீபாவளி திருநாளை ஒட்டி வரும் 22ஆம் தேதி வரை பல்வேறு வழித்தடங்களில் ஒட்டுமொத்தமாக 147 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடந்த 16ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் இன்று 24 சிறப்பு ரயில்களும், ஞாயிற்றுக்கிழமை 19, தீபாவளி தினத்தன்று 23 ரயில்களும், 21ஆம் தேதி 25, 22ஆம் தேதி 19 சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகின்றன. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள ஜவுளி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. தீபாவளி பண்டிகையை விமரிசையாக கொண்டாட தயாராக உள்ள மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கடை வீதிக்கு சென்று புத்தாடைகளை வாங்கி வருகின்றனர்.
தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டார். சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் சிரமமின்றி பயணிக்க தேவையான அளவுக்கு போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கருத்துக்களை பெற்று அந்த குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் தனிச்சட்டம் இயற்றப்படும் என உறுதி அளித்தார். தொடர்ந்து முறைகேடுகளில் ஈடுபட்ட ஸ்ரீசன் மருந்து கம்பெனியில் ஏன் ஆய்வு நடத்தவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் EPS கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழக அரசின் கண்காணிப்பு இல்லாததால் தான் இருமல் மருந்து அருந்திய 25 குழந்தைகள் உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரீஃப் இருமல் மருந்தால் 25 குழந்தைகள் பலியானது குறித்து சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இருமல் மருந்து மீது எந்த குறையும் இல்லை என மத்திய பிரதேச மாநிலம் சான்றிதழ் அளித்திருப்பதாகவும், ஆனாலும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். திமுக ஆட்சி என்பது உருட்டுக்கடை அல்வா என EPS விமர்சனம் செய்த நிலையில் அதிமுக ஒரு திருட்டுக்கடை என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்திருக்கிறார். சேர்க்கை சரியில்லாமல் EPS ரீல்ஸ் அரசியல் செய்வதாகவும் தவேகாவை மறைமுகமாக சுட்டிக்காட்டி அமைச்சர் சிவசங்கர் பேசினார். உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிப்பதில் திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்தார். ஊழல் குற்றச்சாட்டு, நம்பிக்கையில்லா தீர்மானம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மேயர்கள் ராஜினாமா செய்வதாகவும், மாநிலம் முழுவதும் நிலவும் நிர்வாக சீர்கேடுகள், ஊழல், வரி வசூலில் நடக்கும் மோசடி குறித்து CBI விசாரிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் துரோகிகளுக்கு அமமுக பாடம் புகட்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் உறுதிபட தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி துரோகத்தின் நஞ்சு செடியாக இருந்து அதிமுகவை அழித்து வருவதாக காட்டமாக விமர்சித்தார். பாமக தலைவர் அன்புமணி தமது ஆதரவு MLA-க்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். சென்னை அக்கரையில் உள்ள தமது இல்லத்தில் தமது ஆதரவு MLA-க்களுடன் அன்புமணி ஆலோசனை நடத்திய நிலையில் பேரவையில் பேச அனுமதி மறுத்த சபாநாயகர் விவகாரத்தை சட்ட ரீதியாக அணுகுவது குறித்து அவர் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விதிகளை வகுக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்திருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் மேற்கொள்ள போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்க உத்தரவிட்டு வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்தது. டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என சென்னை உயர்நீதிமன்றம் கராராக கூறியுள்ளது. மேலும் தமிழகத்தில் நீர்நிலைகள், பொது இடங்கள் மற்றும் வயல்வெளிகளில் ஒரு காலி பாட்டில் கூட காண முடியாத நிலையை உருவாக்க திறமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்ட விவகாரத்தில் எதன் அடிப்படையில் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் சம்பவ இடத்தில் உள்ள CCTV கேமரா பதிவுகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. தலைநகர் டெல்லியில் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். கல்வி, பெண்கள் முன்னேற்றம், புதுமையான கண்டுபிடிப்புகள் மற்றும் மீனவர் நலன் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தினர். இரு நாடுகளின் பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்டவற்றின் மேம்பாடு குறித்தும் ஆலோசனை நடத்தினர். மீனவர்கள் பிரச்சனை உணர்வு பூர்வமானது என பிரதமர் மோடியை சந்தித்த பின்னர் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா தெரிவித்துள்ளார். மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை இந்தியா, இலங்கை இடையே பேச்சுவார்த்தை தொடரும் எனவும் அவர் அறிவித்தார். விரைவில் நக்சல் இல்லாத இந்தியா உருவாகும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஆங்கில ஊடக மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் 2014 125 இருந்த நக்சல் பாதிப்பு மாவட்டங்களை தற்போது 11 குறைத்திருப்பதாக தெரிவித்தார்.
சொந்த நாட்டை பற்றி தவறாக பேசும் ராகுல் காந்திக்கு பிரதமராகும் புத்திசாலித்தனம் இல்லை என்று பிரபல அமெரிக்க பாடகியும் நடிகையுமான மேரி மில்பன் கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பை பார்த்து பிரதமர் மோடி பயப்படுகிறார் என்று விமர்சித்திருந்தார். பீகார் சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது. பாஜக மூத்த தலைவரும் துணை முதலமைச்சருமான சாம்ராட் சௌத்ரி முங்கேர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியில் உள்ள அரசியல் கட்சிகளே கூட்டணியை மதிக்காமல் இஷ்டம் போல் வேட்பாளர் அறிவித்து வரும் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. வைஷாலி தொகுதியில் சஞ்சீவ்குமார் என்பவருக்கு காங்கிரஸ் சீட் கொடுத்திருக்கும் நிலையில் அதே தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணியான ராஷ்டிரிய ஜனதா தளம் சின்னத்துடன் வேட்பாளர் அஜய் குஷ்வாஹா போட்டியிடுவது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிராக கொல்கத்தாவில் அடுத்த மாதம் மிகப்பெரிய பேரணி நடத்த திரிணாமுல் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. பேரணி இறுதியில் மமதா பானர்ஜி மற்றும் அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் உரையாற்ற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திரிபுராவில் மாடு திருட முயன்ற 3 வங்கதேச கொள்ளையர்களை ஊர் மக்கள் அடித்து கொன்றனர். வித்யாபில் கிராமத்தில் மாடுகளை திருட முயன்ற போது உள்ளூர் மக்கள் தடுத்துள்ளனர். அப்போது கடத்தல்காரர்கள் ஆயுதங்களால் உள்ளூர் மக்களை தாக்கியதாகவும் தற்காப்புக்காக கிராம மக்கள் பதிலுக்கு தாக்கியதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மும்பையில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளையில் 13,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி மோசடி செய்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிய வைர வியாபாரி மெகுல் சோக்சியை இந்தியாவிடம் ஒப்படைக்க பெல்ஜியம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2018 வெளிநாடு தப்பிச் சென்றவரை நாடு கடத்துவதற்காக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மற்றும் LNT-ஆல் உருவாக்கப்பட்ட சோராவர் லைட் டேங்க் ஏவுகணை வெற்றிகரமாக ஏவப்பட்டது. வீச்சு, உயர் தாக்குதல் மற்றும் துல்லியம் உள்ளிட்ட அனைத்து செயல்திறன் நோக்கங்களையும் இந்த ஏவுகணை பூர்த்தி செய்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் இந்துஸ்தான் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் MK-1A போர் விமானத்தின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கை பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியா டெல்லியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்திற்கு வருகை தந்தார். டெல்லி IIT-க்கும் இலங்கை கல்வி நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்புக்கான வழிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தவர் அங்கு மாணவர்களின் கண்டுபிடிப்பு கண்காட்சியை பார்வையிட்டார். மும்பையில் தீபாவளியை முன்னிட்டு வானில் வர்ணஜாலம் படைத்த வான வேடிக்கைகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மேலும் மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, அவரது சகோதரர் ராஜ் தாக்கரே ஆகியோர் குடும்பத்துடன் வான வேடிக்கையை கண்டு மகிழ்ந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் தீபாவளியை முன்னிட்டு கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோல் வானில் நிகழ்த்தப்பட்ட ட்ரோன் ஷோவை கண்டும் பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். தீபாவளி திருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் 11 லட்சம் தீபங்களை ஏற்றி வைத்து மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். மொராதாபாத் நகர நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வின் போது ஏராளமான இளைஞர்கள் நகரம் முழுவதும் தீபங்களை ஏற்றி தீபாவளி திருநாளை உற்சாகமாக வரவேற்றனர். தீபாவளி திருநாளை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் உள்ள மகா காளேஸ்வரர் ஆலயத்தில் 5 நாட்கள் நடைபெறும் தீப உற்சவ விழா மகா ஆரத்தியுடன் தொடங்கியது. முன்னதாக மகா காளேஸ்வரருக்கு மத்தாப்பு ஆராதனை மற்றும் சிறப்பு பூசைகள் நடைபெற்றன. இவ்விழாவை ஒட்டி கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளாலும் தீபங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தீபாவளி பண்டிகையை ஒட்டி மக்கள் ஷாப்பிங் செய்துவிட்டு திரும்பிய சூழலில் தலைநகர் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புத்தாடைகள் வாங்கிவிட்டு பலரும் தங்களது சொந்த ஊர்களை நோக்கி படையெடுத்ததன் காரணமாக நெரிசல் ஏற்பட்டு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன.
ஜம்மு காஷ்மீரில் எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்த வீரர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். கடவுள் படங்களுக்கு முன் விளக்குகளை ஏற்றி வைத்து பூஜை செய்த வீரர்கள் பின் ஒன்றாக அமர்ந்து பக்தி பாடல்களை பாடி பஜனை செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் நடிகர் ரிஷப் ஷெட்டி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கங்கை கரையோரம் நடைபெற்ற ஆரத்தி சிறப்பு வழிபாட்டில் குடும்பத்தினருடன் பங்கேற்ற அவர் பூஜைகள் செய்து சிவபெருமானை வழிபட்டார். திட்டமிட்டபடி 2027ஆம் ஆண்டு மனிதர்கள் விண்ணுக்கு அனுப்பப்படுவார்கள் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் திட்டவட்டமாக தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் வடக்கன்குளத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் விண்ணுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கு முன்னதாக 3 ஆளில்லா ராக்கெட்டுகளை அனுப்பி சோதனை செய்யப்படும் என்றார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் ஆட்சியரகம் முழுவதும் சல்லடை போட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையிட்டனர். இறுதியில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்தது. தெலங்கானாவில் தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவரை கொலை செய்த மனைவி மற்றும் ஆண் நண்பர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீபுரத்தைச் சேர்ந்த பிளம்பர் ராமுலு மனைவி மானசா மந்திரவாதி சுரேஷ் கவுடுடன் தகாத உறவில் இருந்துள்ளார். இதற்கு ராமுலு தடையாக இருப்பதாக எண்ணி அவரை மானசா ஆள் வைத்து கொலை செய்தார். புதுச்சேரியில் அரிய வகை சீரா மீன்கள் 30 லட்சம் ரூபாய் வரை ஏலத்திற்கு போனதால் ஏனாம் பகுதி மீனவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். தெலங்கானாவின் கிழக்கு கடற்கரையை ஒட்டியுள்ள ஏனாம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சீரா மீன்களை பிடித்து வந்த சூழலில் நல்ல விலைக்கு போனதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையிலிருந்து மதுரை மற்றும் டெல்லிக்கு சென்ற ஏர் இந்தியா விமானங்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக புறப்பட்டதால் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட பயணிகள் அவதிக்குள்ளாக்கினர். இது தொடர்பாக ஏர் இந்தியா விமான நிறுவன அதிகாரிகள் முறையாக பதில் அளிக்கவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டினர். முறையாக வழக்கறிஞர் உடையணியாமல் விசாரணைக்கு ஆஜரான வழக்கறிஞரும் பாஜக மாநில செயலாளருமான அஸ்வத்தாமனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தலைஞாயிறு பேரூராட்சி துணைத் தலைவர் கதிரவன் முன்ஜாமீன் கோரிய வழக்கில் ஆஜரான போது அஸ்வத்தாமன் நீதிபதியின் கண்டனத்திற்கு ஆளானார். கரூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வழக்கில் தாவேகா மாவட்ட செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்தபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு ஏராளமான ஆம்புலன்ஸ்கள் வந்தன. அப்போது கருப்பு நிற காரில் வந்தவர்கள் தன்னை நோக்கி ஆம்புலன்ஸ் கண்ணாடியையும் உடைத்ததாக ஓட்டுநர் கௌதம் புகார் அளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பேரூராட்சி நீர்நிலை பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. முலக்குளம் கண்மாயில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி தாக்கல் செய்த மனுவை நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து உத்தரவிட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆபத்தான நிலையில் உள்ள கட்டடங்களை இடித்து அப்புறப்படுத்தி அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. முன்னதாக இது தொடர்பான நீதிமன்றம் உத்தரவை செயல்படுத்தவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. மலை பிரதேசங்களில் பிளாஸ்டிக்கு மாற்றாக வேறு பொருட்களை பயன்படுத்துவது குறித்து பெரிய நிறுவனங்களுடன் கலந்தாலோசிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இது தொடர்பாக நவம்பர் 21ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சுற்றுச்சூழல் துறை செயலாளருக்கு உத்தரவிட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே காடாம்புலியூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2,15,800 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. இந்த பணம் எப்படி வந்தது என்பது குறித்து சார் பதிவாளர் ஈஸ்வரி மற்றும் ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே தாயுடன் தகாத உறவு வைத்திருந்த இளைஞரை வெட்டி கொன்றதாக மகன் மற்றும் அவரது நண்பரை போலீசார் கைது செய்தனர். முள்ளிக்குளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 30 வயதான யுவராஜ் என்பவரை அரிவாளால் வெட்டி கொன்றதாக கன்னியப்பன் மற்றும் அவரது நண்பரான கவினேஷ் கைது செய்யப்பட்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்ஸ்டா பிரபலங்கள் மூலம் ப்ரமோஷன் செய்ய வைத்து ஆன்லைனில் குறைந்த விலையில் பட்டாசு விற்பதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலாஜி இருக்கிறாரா என்ற பெயரில் இன்ஸ்டாவில் காமெடி வீடியோக்களை பதிவிட்டு வரும் பாலாஜி மற்றும் கோவிந்தராஜை பகடை காயாக பயன்படுத்தி இந்த மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. மதுரை ஆண்டிப்பட்டியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் கொள்முதல் நிலையத்தில் 5000 மூட்டை நெல் மழையில் நனைந்து சேதமாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தீபாவளி முடிந்துதான் கொள்முதல் செய்யப்படும் என அதிகாரிகள் கூறிவிட்டதால் விவசாயிகள் செய்வதறியாது திணறுகின்றனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே பந்தல் அமைக்கும் பணியின் போது மின்சாரம் தாக்கியதில் தந்தை மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வள்ளியூர் சமத்துவபுரத்தை சேர்ந்த 46 வயதான சுரேஷ் தமது 19 வயதான மகன் ஸ்டீவனுடன் பந்தல் அமைப்பதற்காக ஏணியை தூக்கி சுவரில் சாத்திய போது மின்கம்பியில் பட்டு மின்சாரம் பாய்ந்தது. சென்னையை அடுத்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் செயல்பட்ட டாஸ்மாக் கடை மற்றும் பாருக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். சிட்கோவுக்கு சொந்தமான பகுதியில் உள்ள கட்டடத்தில் டாஸ்மாக் கடை மற்றும் டீலக்ஸ் ஏசி பார் திறக்கப்பட்டு இயங்கி வந்த நிலையில் சிட்கோ கிளை மேலாளரின் புகாரின் பேரில் சென்ற வருவாய்த்துறையினர் மதுபானங்களுடன் கடையை பூட்டி சீல் வைத்தனர். சீட் கவரில் ரகசிய அறை அமைத்து மதுபானங்கள் கடத்தியதாக இளைஞர் கைது செய்யப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே கருங்காலிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த கவியரசு என்ற அந்த நபர் புதுச்சேரியிலிருந்து மதுபானங்களை கடத்தி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் பேருந்து நிலையங்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. வெள்ளிக்கிழமையான நேற்று மாலையே பல்வேறு மக்களும் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மதுரை மாநகராட்சியில் வரி முறைகேடு தொடர்பாக மேயர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து துணை மேயர் தலைமையில் அவசர மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் சண்முகவள்ளி தனது வார்டில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி மாமன்ற அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் நடத்தினார். மதுரை விளக்குத்தூண் பகுதியில் புத்தாடைகளை வாங்க மக்கள் அதிகளவில் குவியும் சூழலில் போலீசார் ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். விளக்குத்தூண் காவல் நிலையத்திற்கு அருகே தற்காலிக உயர்மட்ட கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக ட்ரோன்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 1,11,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஏழை மக்கள் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகம் கலந்து கொண்டு மக்களுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்டவற்றை வழங்கி சிறப்பித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி மீனவ கிராமத்தில் சீட்டு விளையாட்டின் போது ஏற்பட்ட தகராறில் சக மீனவரை வெட்டி கொன்ற 2 மீனவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தூண்டிக்காரன் என்பவரை ராஜ் மற்றும் பாக்கியராஜ் ஆகியோர் சுவற்றில் மோதி கொலை செய்துள்ளனர். ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் கடல் நீரை மேக கூட்டங்கள் உறிஞ்சும் ஆச்சரியமூட்டும் வீடியோ வெளியாகியது. பாம்பன் தென்கடல் பகுதியில் திடீரென மேக கூட்டங்கள் கடல் நீரை உறிஞ்சும் அரிய நிகழ்வை ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் அதனை செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரசு பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுவது தொடர்கதையாகிவிட்டதாக கூறி பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து பெற்றோர் நூதன போராட்டம் நடத்தினர். பள்ளியின் கட்டடம் கட்டப்பட்டு 60 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் முறையாக பராமரிப்பு பணி மேற்கொள்ளாததால் மேற்கூரை அவ்வப்போது பெயர்ந்து விழுவதாக கூறப்படுகிறது. தேனி அருகே நிலத்தகராறில் சகோதரரை கொலை செய்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கானாவிலக்கு பகுதியைச் சேர்ந்த போஜராஜனை அவரது உறவினரான குமார் என்பவர் பூர்வீக சொத்து தொடர்பான தகராறில் சுத்தியால் தாக்கி கொலை செய்துள்ளான்.
கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற அரசு பேருந்து லாரி மீது மோதிய விபத்தில் 25 பயணிகள் படுகாயமடைந்தனர். கோவிந்தபுரம் அருகே சென்றபோது பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசிக்கொண்டே சென்றதால் விபத்து நேர்ந்ததாக பயணிகள் தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் ரயில்களில் பட்டாசுகள் எடுத்துச் செல்லப்படுகிறதா என ரயில்வே பாதுகாப்பு படையினர் மோப்ப நாய் உதவியுடன் சோதனை செய்தனர். ரயில் பெட்டிகளில் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்த காவல்துறையினர் விபத்தில்லா தீபாவளியை கொண்டாடுவது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியில் நீண்ட நேரமாக ரயில்வே கேட்டு திறக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கேட்டுக்குள் நுழைந்து தண்டவாளத்தில் நின்றதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதனால் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் ரயில் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இலங்கையில் கடல் வழியாக 53 கிலோகிராம் ஹெராயின் கடத்தி வந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தெற்கு கடலில் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்குரிய படகை பிடித்து சோதனையிட்ட இலங்கை கடற்படையினர் ஹெராயினை மீட்டு படகை பறிமுதல் செய்தனர். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் இந்த பேச்சுக்கு இந்திய வெளியுறவுத்துறை ஏற்கனவே மறுப்பு தெரிவித்திருக்கிறது. எல்லையில் 2 நாட்கள் அமைதியை கொண்டு வந்த போர் நிறுத்தத்தை மீறி நேற்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதலை தொடங்கியதாக தெரிவித்த மூத்த தாலிபான் அதிகாரி இதற்கு தகுந்த பதிலடி தரப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை மீறி பாக்டிகா மாகாணத்தில் 3 இடங்களில் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை 2 வாரங்களில் சந்திக்கவிருப்பதாகவும் அந்நாட்டின் மீதான 100% வரி விதிப்பு நிலையானது அல்ல எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீன பொருட்களுக்கான வரி விதிப்பு ஏற்கனவே 30% இருக்கும் நிலையில் தற்போதைய 100%த்தையும் சேர்த்து 130% அமெரிக்கா அதிகரித்தது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய டோமாஹாக் ஏவுகணைகளை கேட்டு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா சென்று அதிபர் ட்ரம்பை சந்தித்தார். ஆனால் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினை ஹங்கேரியில் சந்தித்து அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதால் டோமாஹாக் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்காது என கூறப்படுகிறது. எம்ஜிஆர் என்ற போர்வாளை அண்ணா சிறப்பாக கையாண்டு வெற்றி கண்டதாகவும் விஜய் என்ற போர்வாளை யார் கையில் எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் இயக்குனர் அமீர் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாம் எப்போதும் தமிழ் தேசியம் பக்கம்தான் நிற்பதாக கூறினார். இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜா குஜராத் மாநிலத்தில் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலின் புதிய அமைச்சரவையில் 26 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி பெயரும் இடம் பிடித்துள்ளது. ப்ரோ கபடி லீக் தொடரில் தொடர் தோல்விகளால் தமிழ் தலைவாஸ் அணி தடுமாறி வருகிறது. தலைநகர் டெல்லியில் நேற்றிரவு 8:30 மணிக்கு நடைபெற்ற ஆட்டத்தில் தமிழ் தலைவாஸ் தபாங் டெல்லி அணிகள் மோதின. பரபரப்பான இந்த ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடிய தபாங் டெல்லி அணி 37க்கு 31 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் T20 அணியின் புதிய கேப்டன் யார் என்பது பற்றிய தகவல் கசிந்துள்ளது. பாகிஸ்தானுக்காக 112 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடிய அனுபவம் கொண்ட ஆல்ரவுண்டர் ஷதாப் கானை புதிய கேப்டனாக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. டாடா நிறுவனத்தின் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட அடாஸ் வசதியுடன் அப்டேட் செய்யப்பட்ட டாடா நெக்ஸான் மாடல் கார் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது பெட்ரோல் ஃபியர்லெஸ் பிளஸ் வேரியண்டில் மட்டுமே கிடைக்கிறது. இதன் விலை 13,53,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. OnePlus 15 ஸ்மார்ட் போன் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 27ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு சீன சந்தையில் அறிமுகம் செய்யப்படும் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஸ்மார்ட் போன் மற்றொரு டாப் எண்ட் மாடலான OnePlus A6 உடன் வரும் என்று தெரிகிறது.